அன்றைக்கு திப்பு சுல்தான் காலத்தில் இப்படி அந்த பிழைக்க வந்த வந்தேரிகள் அவர்கள்தான் காலனி ஆதிக்கவாதிகள், குடியேறியவர்கள் என்று பொருள். காலனி நாடுகள் என்றால் குடியேற்ற நாடுகள் என்று பொருள். பிரிட்டிஷ்காரன் என்றால் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவன். அவன் உலகத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகளை தன் காலனிக்குள் போட்டு வைத்திருந்தான். அமெரிக்கா கூட ஒரு காலத்தில் பிரிட்டிஷுக்கு காலனி நாடுதான். இங்கிலாந்து நாட்டுக்காரனிடமிருந்துதான் அமெரிக்கா விடுதலை அடைந்தது. இங்கிலாந்துக்காரனின் காலனி ஆதிக்கத்தில் இருந்துதான் கனடா விடுதலை அடைந்தது. இந்தியா மட்டுமல்ல, இலங்கை மட்டுமல்ல. அதனால்தான் இங்கிலாந்து பேரரசை, சாம்ராஜ்யத்தை சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்வார்கள். அதற்கு என்ன பொருள் என்றால், இப்ப நாம் இரவை நோக்கி போகிறோம். மேற்குலக நாடுகள் எல்லாம் இப்போது விடியலை நோக்கி போய் கொண்டிருக்கும். அங்க பகலா இருக்கும்போது இங்க இரவா இருக்கும், இங்க பகலா இருக்கும்போது அங்க இரவாக இருக்கும். இப்படி பார்க்கிற போது ஏதாவது ஒரு நாடு, இங்கிலாந்து சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட நாடு, பகலில் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது இங்கிலாந்து சாம்ராஜ்யம் என்பது சூரியன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிற ஒரு சாம்ராஜ்யம். 150 நாடுகள் அவன் கட்டுப்பாட்டில் இருந்தால் 100 நாடுகளில் ராத்திரி என்றால் 50 நாடுகளில் பகல், 50 நாடுகளில் ராத்திரி என்றால் 100 நாடுகளில் பகல். இப்படி அவனுடைய சாம்ராஜ்யம் என்பது உலகளாவிய அளவில் விரிந்து பறந்து கிடந்தது. அதிலே ஒரு காலனி குடியேற்ற நாடுதான் இந்தியா. அப்போது இங்கே இந்தியா என்று சொல்லுவதற்கு எந்த அடையாளமும் கிடையாது. மராத்தியர், வங்காளி, கன்னடன் இப்படித்தான் சொல்லிக் கொள்கிற நிலை இருந்தது. இந்தியன் என்று சொல்லிக் கொள்வதற்கான சூழல் கிடையாது. தனித்தனியே சமஸ்தானங்கள், 600க்கு மேற்பட்ட சமஸ்தானங்கள் இந்தியாவிலே இருந்தன. வெள்ளைக்கார நாட்டை ஆண்ட போதே அப்படின்னா எவ்வளவு துண்டு துணுக்கா இந்த நாடு கிடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பிரிட்டிஷ்கார நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற போதே மைசூர் என்பது சமஸ்தானமாக இருந்தது. அதாவது பிரிட்டிஷாருடைய நேரடி ஆட்சி முறை கிடையாது. மதராஸ் பிரசிடென்சிக்குள்ளே மைசூர் சமஸ்தானம் தனியே இருந்தது. ஹைதராபாத் நிஜாம் தனியே இருந்தது. திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனியே இருந்தது. ஆற்காடு நவாபுடைய சமஸ்தானம் தனியே இருந்தது. கட்டபொம்மனுடைய ஆட்சி நிர்வாகம் ஒரு சமஸ்தானமாக ஒவ்வொன்றாக அடித்து வீழ்த்தி பிறகுதான் சேர்த்துக் கொண்டார்கள். பிறகுதான் அவருடைய ஆட்சி நிர்வாகத்துக்குள்ளே சேர்த்துக் கொண்டார்கள். ஒத்துழைக்கக்கூடியவனை போர் புரிந்து அடிமைப்படுத்துவதில்லை, நிலத்தை பறித்துக் கொள்வதில்லை. இந்த பகுதியிலே வேலூர் தாலுகா என்பது அப்போது சேலம் மாவட்டம் எல்லாம் திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலம் திண்டுக்கல் வரை பரவி இருந்தது. மைசூர் சமஸ்தானம் என்பது கர்நாடகாவிலே இன்றைக்கு நாம் பார்க்கிற மைசூரோடு நின்றுவிடவில்லை. இது எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிதான். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், வேலூர், திண்டுக்கல் எல்லாம். திண்டுக்கல்லிலும் திப்பு சுல்தானுடைய கோட்டை இருந்தது, ஹைதர் அலியின் கோட்டை. இங்கே ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் கோட்டை இருந்தது. இதெல்லாம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு உட்படாத பகுதிகளாக இருந்தது. ஒரு யுத்தத்திலே அவர்கள் விட்டுக் கொடுக்க வேண்டி இருந்தது. இதுவெல்லாம் பிரிட்டிஷாரின் பகுதிக்குள்ளே போய்விட்டது. ராணுவத்திலே எப்படி வீரர்கள் நடந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் ஆட்சி நிர்வாகத்திற்குள்ளே திப்பு சுல்தான் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். பிணை கைதிகளை அவரவர் மதம் சார்ந்த அடிப்படையிலே அவர்களுக்குரிய மரியாதையை செலுத்த வேண்டும். இந்துக்கள் என்றால் இந்துக்களுக்குரிய மதிப்பை செலுத்த வேண்டும். யாரையும் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ததில்லை. இஸ்லாமியர்கள் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்வதாக இருந்திருந்தால் இந்தியா எப்போதே இஸ்லாமிய நாடாகி இருக்கும். ஏனென்றால் வெள்ளைக்காரனை விட அதிகமாக இந்தியாவை ஆண்டவர்கள் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் இந்தியாவை, டெல்லி சுல்தானாக இருந்தாலும், ஆற்காடு நவாப்பாக இருந்தாலும், மைசூர் புலியாக இருந்தாலும், அதற்கு முந்தைய காலம், அதற்கு பிந்தைய காலம் என்று முகலாய சாம்ராஜ்யம் என்பது 800 ஆண்டுகள் பல்வேறு பெயர்களில் பல்வேறு வம்சங்களாக ஆண்டவர்கள்.
அலாவுதீன் கில்ஜி அடிமை வம்சம் என்று சொல்வார்கள், அது ஒரு காலம். டெல்லி சுல்தான்களின் ஆட்சி, அது ஒரு காலம். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த 800 ஆண்டுகளில் அவர்கள் விரும்பி இருந்தால், அவர்கள் நினைத்திருந்தால், கட்டாயப்படுத்தி இருந்தால் இந்தியாவில் எல்லோரும் இஸ்லாமியர்களாக மாறி இருப்பார்கள். இந்த நாடு இஸ்லாமிய நாடாக மாறி. அப்படி யாரையும் கட்டாயப்படுத்தி அவர்கள் மதமாற்றம் செய்யவில்லை என்பதுதான் வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. வரலாறு சுட்டிக்காட்டுகிறது. திப்பு சுல்தான் அப்படி செய்யவில்லை என்பது வரலாறு. எல்லோரையும் மதித்தார், பெண்களை மதித்தார், குழந்தைகளையும் முதியவர்களையும் மதிப்போடு நடத்த வேண்டும் என்று கருதியவர். ஆட்சி நிர்வாகத்தில் அவற்றை எல்லாம் அரசாணையாகவே பிறப்பித்தவர். பேஷ்வாக்கள் என்கிற ஒரு படை மகாராஷ்டிராவிலே உண்டு. பேஷ்வாக்கள் என்றால் பிராமணர்களை குறிக்கிற ஒரு சொல். அந்த பேஷ்வா படையை ஆங்கிலேயர் படையில் இருந்த மகர் ரெஜிமெண்ட் வீழ்த்தியது. அதற்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டது. அதுதான் பீமா கோரேகான் நினைவு சின்னம். அந்த இடத்தை கண்டறிந்து அந்த இடத்திலே போய் வீரவணக்கம் செலுத்த தொடங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை தொடர்ந்து தன்னுடைய வாரிசுகளை பின்பற்ற செய்தார். இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பீமா கோரேகான் இடத்திலே நினைவு சின்னத்தில் சென்று வீரவணக்கம் செலுத்துகிற வழக்கத்தை நாம் பார்க்கிறோம். அந்த பேஷ்வாக்கள் திப்பு சுல்தான் அரசுக்கு எதிராக ஆங்கிலேய படைக்கு ஆதரவாக இருந்து தொல்லை கொடுத்து இருக்கிறார்கள். மராத்தா படை எத்தனை பகையை எதிர்கொண்டிருக்கிறார். வெறும் வெள்ளைக்காரனை மட்டுமல்ல. 4ஆம் மைசூர் போரில் அவர் கொல்லப்படுவதற்கு காரணம் அவர்கள் கையாண்ட மிக முக்கியமான உத்தி துரோகிகளை உருவாக்குவது. அதுதான் மிக முக்கியமானது. எப்படி இந்த மாவீரன் களப்பலி ஆனான் என்பதை பார்க்கிற போது அவரோடு நெருக்கமாக இருந்த படையில் இருந்த கட்டபொம்மனை காட்டிக் கொடுப்பதற்கு ஒரு எட்டப்பன் இருந்ததை போல சுல்தான் திப்பு சுல்தான் படையிலே மீர் சதக் என்கிற ஒருவரை அவர்கள் விலைக்கு வாங்கிவிட்டார்கள் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அதே போல பூர்ணையா என்ற ஒருவர். இவர்களெல்லாம் ஆங்கிலேய படைக்கு ரகசிய தகவல்களை கொடுத்ததன் விளைவாகத்தான் திப்பு சுல்தானை வீழ்த்த முடிந்தது. இல்லை என்றால் சுல்தானை யாராலும் நெருங்க முடியாது. ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருந்த கோட்டையை நோக்கி படையெடுப்பதற்கு 4 முனைகளிலும் ஆங்கிலேய ஏகாதிபத்திய படை சூழ்ந்து கொண்டது. அவர்களுக்கு துணையாக இங்கிருந்த ஹைதராபாத் நிஜாம், ஆற்காடு நவாப் போன்றவர்களின் படையும் சூழ்ந்து கொண்டது. ஆனால் படையை அவர்களால் 30 நாட்கள் தொடர்ந்து யுத்தம் நடத்தியும் நெருங்க முடியவில்லை. படைக்குள்ளே அவர்களால் கோட்டைக்குள்ளே நுழைய முடியவில்லை. அந்த கோட்டை கதவுகளை திறந்து விடுவதற்கு காரணமாக இருந்தவன் தான் மீர் சதக். இல்லை என்றால் திப்பு சுல்தானை வீழ்த்தி இருக்க முடியாது. அந்த நேரத்தில் இங்கிலாந்திலே வெளிவந்த ஒரு ஆங்கில பத்திரிகையில் கார்ட்டூன் ஒன்று வரைந்திருக்கிறார்கள். திப்பு சுல்தான் கோட்டையில் ஒரு மதில் சுவரிலே நின்று கொண்டிருப்பதை போல எதிரே ஒரு ஆங்கிலேய படைத்தலைவன் குதிரையில் அமர்ந்து ஓட்டம் பிடிப்பதை போல அந்த குதிரை அஞ்சி ஓட்டம் பிடிக்கிறது. அந்த படை வீரனின் கைகளில் இருந்த ஆங்கிலேய கொடி சிதறி கீழே விழுகிறது. இவனும் தப்பி பிழைத்தால் போதும் என்று பயத்தோடு நடுக்கத்தோடு ஓடுகிற மாதிரியான ஒரு காட்சி. இதை இந்திய நாட்டு பத்திரிகைகள் போடவில்லை. ஆங்கிலேய படையை கிண்டல் அடித்து கார்ட்டூன் போட்டது ஆங்கிலேய நாட்டு பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை, திப்பு சுல்தானின் வீரத்தை பற்றி. ஏனென்றால் இன்றைக்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் இருந்த கோட்டைக்குள் நுழைவதற்கு 30 நாட்கள் தொடர்ந்து யுத்தம் நடத்தியும் அவர்களால் நுழைய முடியவில்லை. கடைசியாக இந்த படைக்குள்ளே இருந்த சுல்தான் படையில் இருந்த ஒரு படை வீரன் அல்லது அமைச்சர் மீர் சதக், அவன்தான் கோட்டையின் கதவுகளை திறந்து விட்டான். அப்போது களத்தில் 11,000 வீரர்களோடு யுத்தம் நடத்தி மாண்டு கிடக்கிறான் மாவீரன் திப்பு சுல்தான்.
எங்கோ ஓடிவிட்டான், வேறு இடத்தில் எங்கோ யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் என்று பலர் சொன்ன நேரத்தில் ஆங்கிலேயன் மட்டும் இல்லை இல்லை, அவன் அப்படி ஓடக்கூடியவன் இல்லை, இங்கேதான் கிடப்பான் பாருங்கள் என்று கீழே கிடக்கிற பணங்களை தேடி பார்த்திருக்கிறார்கள். 11,000 வீரர்களோடு வீரனாக ஒரு சராசரி வீரனை போல அவன் பிணங்களின் ஊடாக ஒரு பிணமாக கடந்தான். அதை பற்றி ஆங்கிலேயர்களை எழுதுகிறார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள் என்றால், நகரம் தீப்பிடித்து எரிகிறது, ஆங்கிலேயர்கள் நடத்திய தாக்குதலில் வீடுகளில் இருக்கிற சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன, களவாடப்படுகின்றன. யுத்தம் நடக்கிற போது திருட்டு வேறு பக்கம் நடக்கும், கொள்ளைகள் அடிப்பார்கள், கொள்ளையடிப்பார்கள். ஒருபுறம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது, சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன. தம் சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் வீரர்களாக மாண்டு கிடக்கிறார்கள். இந்த நிலையிலும் அந்த மக்கள் தன் மன்னன் களத்திலே பலியாகிவிட்டான் என்பதை அறிந்து அவன் கிடக்கும் இடம் தேடி வந்து நெடுஞ்சான்கிடையாக வீழ்ந்து அந்த மன்னனுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். சுல்தான் அரசுக்கு உட்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு அந்த மன்னனின் மீது அந்த மக்கள் நம்பிக்கை வைத்திருந்திருக்கிறார்கள், பற்றுதல் வைத்திருந்திருக்கிறார்கள் என்பதை அந்த காட்சி உணர்த்துகிறது என்று அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள்.